Okay, fine. Guru Brahma, Guru Vishnu, Guru Vishnu, Guru Devo, Maheshwaraha, Guru Sakshat, Parabrahma, Tasmai Sri, Gurave Namaha. We are thanking all the gurus, asking for their blessings to start the class and do a very good job today. எல்லா குருக்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி இன்னைக்கு பண்ண வேண்டிய வேலையை நல்லா பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கிறோம். லாஸ்ட் கிளாஸ்ல தீபாவளிக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு கை டிஃப்ரெண்ட் ஷேப்பா பண்ண ட்ரை பண்ணோம். இதுல உங்கள யாராவது ஜாயின் பண்ணிருந்தீங்களா இந்த கிளாஸ்? இத வந்து கஷ்டமா இருக்கு, திருப்பியும் ஒரு தடவை எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பியும் இதை எடுக்க போறேன் நான். நீங்க இதை அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாம், ஸ்லோவா போலாம். ஓகே, we will do step by step and try to understand this. Okay, so okay ma'am. பென்சில் வந்து லைட்டான பென்சில் எடுத்துக்கிறோம். 2H. Take 2H pencil, இல்லாட்டி லைட்டான பென்சில் எடுத்துக்கிறோம். So we are going to repeat what we did, or try to do this again. So last time நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கையே வரைஞ்சோம், ஆனா வேற ஷேப்ல வரைஞ்சோம். So கையே இப்படி பிளேஸ் பண்ணிட்டோம். We placed our hand like this and we try to do a picture of our own hand. இல்லையா? இப்போ இதுல வந்து லாஸ்ட் டைம் ரொம்ப நிறைய பேருக்கு நல்லா பண்ணியிருந்தீங்க, சில பேர் நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப டஃபா இருந்ததுக்கு ரீசன் வந்து ஐ திங்க் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பண்ண ட்ரை பண்ணோம். ஒன்னொன்னா பண்ண ட்ரை பண்ணுவோமா? இப்போ இந்த ரெண்டு விரலையும் நான் இப்படி மடிச்சு வச்சதுனால இங்க ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் ஒண்ணு வருது இல்லையா? சர்க்கிள் மாதிரி ஒரு ஷேப் இருக்கா? So does it look like a circle? So let's put that ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுக்கலாம். சும்மா ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுக்கிறேன். I am not doing anything thicker. இப்போ வந்து இந்த ரவுண்ட் மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். ஓகே, சோ இப்ப இந்த ரவுண்டுக்கு மேல் பக்கமா தான் நம்ம வந்து இந்த கையெல்லாம் போட போறோம். ஓகே, சோ இந்த ரவுண்ட் மட்டும் கரெக்டா போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கரெக்டான சர்க்கிள் இல்லை, இது ஃபுல் சர்க்கிள் கிடையாது. சோ என்ன ஷேப்ல இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு மெதுவா நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வருவோம். திக்கா போட வேண்டாம். ஓகே, லெட்ஸ் ஜஸ்ட் மேக் அ ஸ்மால் சர்க்கிள் ஃபார் நவ், just for our understanding. This is the shape that is coming inside our hands. இப்ப வந்து இந்த வட்டத்துக்கு மேல ரெண்டு விரல் வளைஞ்சு இப்படி நிக்குது இல்லையா? இந்த வட்டத்துக்கு மேல வருது. சோ முதல்ல இந்த ரெண்டு விரல் ஈஸியா பண்ணலாமா? ஒரு சின்ன மவுண்டன் மாதிரி தானே வருது. ஒண்ணு இப்படி வருது, அதுக்கப்புறம் இப்படி கீழே போகுது. இந்த ரெண்டு விரல் ஈஸியா பண்ணுவோமா? வெறும் ரெண்டு விரல் மட்டும் போடலாமா? முதல்ல ட்ரை பண்ணுங்க. இந்த வட்டம் போட்டீங்களா, இந்த வட்டத்தோட மேல் பக்கமாவே ட்ரை பண்ணுங்க முதல்ல விரலை போடுறதுக்கு. ஒரு விரல் போட்டிருக்கேன் நானு. ஒரு விரல் மட்டும் கரெக்டா போடுவோமா? ஒரு விரல் கரெக்டா வந்ததா பார்த்து சொல்லுங்க. இந்த விரல்ல நம்மளுக்கு வந்து இந்த ஃபுல்லா விரல் தெரிய மாட்டேங்குது இல்லையா? இந்த விரல் மறைச்சிட்டு இருக்கு. சோ இதுக்கு பின்னாடி இது இருக்கிறதுனால இதுல வந்து கொஞ்சம் தான் தெரியுது நம்மளுக்கு. இந்த பக்கம்
அதுக்கப்புறம் இந்த இந்த வளைவு, இந்த நம்ம முட்டு குட்டி குட்டியா அந்த அந்த வளைவு. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் these two sections that we are going to do. Try doing that. இதுக்கு பின்னாடியே இன்னொரு விரலும் இருக்கு. ஸோ அது ரொம்ப பக்கத்துலயே இருக்கு. அதே மாதிரிதான் கோடு. அதனால எனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுக்கு மேலேயே நான் வந்து அடுத்த விரலையும் போட்டு முடிச்சிடுறேன். ஸோ 2 விரல் போட்டேன். 2 விரல் போட்டீங்களா? So were you able to make 2 fingers? So we tried to imagine that there is a circle here, something like a ball here. So we put a circle. On top of the circle, we are trying to do the first finger that is here. Okay. Only the first finger. And then on top of it, there is another finger that you can see. The rendada finger. So you just did 2 fingers. All right. Until now? Yes. Super. Okay. Now, the thumb is touching these 2 fingers. So it's starting from here. Can we try to do this? Now, I'm rubbing off the line. இந்த சர்க்கிள் நம்ம பண்ணோம்ல, அதை லைட்டா அழிச்சுக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி ஷேப்ல இல்ல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? Circular. It's not an exact circle, so I'm just rubbing off that line. Okay, and if I look at it, it is like this. It's not a perfect L, but it is coming down like this. This is a little thicker. This finger could be a little thicker as compared to the other finger. இந்த விரல் வந்து மற்ற விரலை விட கொஞ்சம் திக்கா இருக்கும். பார்த்துக்கோங்க. கட்டை விரல் கொஞ்சம் திக்கா இருக்கும். பார்த்துட்டு இதை போட்டுக்கோங்க. இவ்வளவு தூரம் போட்டாச்சா? How did it go? Yes, ma'am. Good. So now we have to, this finger, it's so big, it is right in the front, it is hiding the fingers in right behind. So what we are going to do is to rub off a little bit. In the starting, இந்த ஆரம்பத்துல இருக்கிற இந்த விரல் ரெண்டுலயும் கொஞ்சோண்டு அழிச்சுக்கிறேன் நானு. I'm just rubbing off a little bit so that I can make space for this finger. I'm rubbing off a little bit on this side only. Okay. Where is it starting? It is starting here where the thumb ended. Thumb எங்க வந்து end ஆச்சோ அங்கேருந்து அது ஆரம்பிக்குது. So it's going like this. And then there is one curve, another, and the third, the little one. So இந்த ஃபிங்கரும் நான் போட்டுட்டேன். When you do the finger, remember there is this knuckles. இந்த முட்டு வருது, அதனால அது கொஞ்சம் அப்படியே பல்ஜ் ஆயிருக்கும். So இந்த ஃபிங்கர் போட்டாச்சா?
மேம் நான் ஷேர் மட்டும் பண்ணாம மொத்த டிராயிங் முடிச்சிட்டேன் மேம். மொத்தமா முடிச்சிட்டேன் மேம். முடிச்சிட்டீங்களா? காமிக்கிறீங்களா? எஸ் மேம். காமிங்க. துஷ்யந்த் ஏதோ क्वेश्चन இருக்காமா? மேம் தெரியுதா? ஓகே, ஒரு நிமிஷம். தெரியுதா மேம்? தெரியுதுமா, ஆனா ஓகே பண்ண ட்ரை பண்ணிருக்க மாதிரி இருக்கே, பரவாயில்லையே. நான் போன கிளாஸ் வரல மேம், இந்த கிளாஸ் தான் வந்திருக்கேன். வெரி குட் வெரி குட், பரவாயில்ல, வெரி குட். திஸ் இஸ் a good improvement. நல்லா இருக்கே. சந்தீப்பும் நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க, வெரி குட். So try to change the shape a little bit. It is looking like circle. We started like a circle, but it is not a circle, no. சர்க்கிள் மாதிரி இல்ல, அது கொஞ்சோண்டு மாத்திக்கோங்க, சரிங்களா? இப்ப வந்து இந்த விரலோட முட்டு, இந்த ரெண்டு மடிச்சிருக்கோம்ல, அந்த ரெண்டு விரலோட முட்டு பின்னாடி இருக்கு பாரு, இந்த knuckles, we are going to do that. So right behind there is this knuckles coming like this, and bringing it down to the hand. பண்ணியாச்சா? Then last we have a little finger right on top. ஜாஸ்தி தெரியல, ரொம்ப கம்மியா தான் தெரியுது. The little finger you cannot see much. So the little finger we do here. Done. இது வரைக்கும் போட்டாச்சா? இந்த ஹேண்டும் போட்டாச்சா? Yes ma'am. Very good. Then we are going to do the nails. You only see half of the nails. நிறைய தெரியாது, விரலோடைய நகம் வந்து ரொம்ப கம்மியா தான் தெரியுது. ஸோ அதை வந்து போட்டுக்கோங்க. முழுசா தெரியாது இல்லையா? So I did that. இப்ப வந்து I am going to make it a little thicker. I am taking 2B எடுத்து திருப்பியும் அத இந்த லைன்ஸை இன்னொரு தடவை நல்லா திக்கா வரைஞ்சுக்கிறேன். கரெக்டா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லைன்ஸை திக்காக்கிக்கலாம். So we can make the lines a little darker, thicker once we know that the lines are correct.
இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கை விரல்ல எங்கெங்க நம்மளுக்கு நரம்புகள் தெரியுதான்னு பார்க்கணும். லுக் வேர் யூ கேன் see the veins. எங்கெங்க தெரியுதோ அத லைட்டா நம்ம கோடு மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு வந்து கை விரல்ல இங்க அந்த நக்கிள்ஸ் கிட்ட இருக்கிற அந்த எனக்கு தெரியல மேம். நான் அது வரையணுமா? எது நான் அந்த இது வரையணுமா? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியலையா? கிளீனா இருக்கா உங்களோட கை? சுத்தமா உங்களுக்கு அந்த நரம்பு தெரியலையா? எஸ் மேம், தெரியல மேம். சரி, பரவாயில்ல. தெரியல அப்படின்னா விட்டுடலாம். தெரிஞ்சது அப்படின்னா அதை பார்த்து வரையலாம். எங்கேயாவது தெரியுது அப்படின்னா வரையலாம். இப்ப எனக்கு தெரியுது இங்க கொஞ்சம், அதனால நான் அது வரையறேன். ஓகே, யார் தெரியுதோ அதை பார்த்து வரைங்க. if you can see your veins clearly, you try to put, otherwise it's okay. veins தெரியல அப்படின்னா next step we try to do darker shades. எங்க dark shade வருது? Very close to the fingernails there is a little darker shade. ஃபிங்கர் உடைய அந்த நகை கண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். அதனால அது கொஞ்சம் டார்க் பண்ணலாம். நகத்துக்கு முன்னாடி டார்க்கன் பண்ணும்போது how do you hold the pencil? Remember how to hold the pencil and do it. Okay, once you are done with that, then you are ready to shade it. இப்ப ஷேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். கையோடைய உள்ளங்கை இருக்கு பாருங்க, இது தெரியுது இல்லையா? இது எப்பவுமே நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டா இருக்கும் வெளியில இருக்க கலரை விட. சோ அது ரொம்ப லைட்டா ஷேட் பண்ணணும். சோ take 2H 2H எடுத்துக்கோங்க, or anything lighter pencil. So you want to show the very light shades that are inside the hand. The inside of the hand is always lighter than the outside, and you can see part of it. பாதி தெரியுது இல்லையா? சோ அந்த பாதியை மட்டும் லைட்டா ஷேட் பண்றோம். அந்த லைட் ஷேட் மட்டும் பண்ணுவோமா கேர்ஃபுல்லா? எங்கெங்க பாதி தெரியுது? எல்லா விரல்லையும் பாதி பாதி light shade. Give a very light shade to the space that shows underneath, நான் ஷேட்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன் மேம். Okay, let me also finish it. I'm also getting done. So lighter shades முடிஞ்சாச்சு. நான் ஷேட் பண்ணிட்டேன், காட்டவா? ஓகே மேம். தெரியுதா? எல்லாம் ஒரே ஷேடா இருக்கேமா. டார்க் ஷேட் லைட் ஷேட் மிக்ஸ் தெரிய மாட்டேங்குதே. இல்ல மேம், டார்க் கொடுத்திருக்கேன், லைட்டா கொடுத்திருக்கேன் மேம். ஓகே, இந்த இடத்துல லைட்டா கொடுத்திருக்கேன் மேம். இங்க லைட்டா. ஓகே ஓகே. இந்த லைட் இன்னும் கொஞ்சம் லைட் பண்ண முடியுமா பாருங்க. ஓகே மேம். அது ஒண்ணு. இன்னொன்னு, ஷேடிங் பண்ணும்போது நீங்க பென்சிலை எப்படி பிடிச்சிருக்கீங்கன்னா இப்படி ஷேட் பண்ணிருக்கீங்க, இப்படி லைன் போட்டிருக்கீங்க. அப்படி லைன் போடக்கூடாது, சர்க்குலர் மோஷன்ல ஷேட் பண்ணணும். ஒரு தடவை திருப்பியும் ட்ரை பண்றீங்களா? ஷேட் பண்றதுக்கு கரெக்டா இப்படி கோடு கோடா போட்டிருக்கீங்க, அந்த கோடு தெரியுது நல்லா. So when you are shading, if you are holding the pencil and putting scratches like this, the lines will show on the hand. So make sure you are doing a circular form of shading. Okay. மெதுவா சர்க்குலா ஷேட் பண்ணீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி கோடு கோடு வராது.
உங்களுக்கு Okay, ma'am. கொஞ்சோண்டு கோடு இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் குழப்புது, அதனால தான். அது மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகே, Okay, ma'am. Okay, ma'am. very good. So I'm doing the shading for other areas. I want to make it slightly darker, so I have taken, I think I took this is B. Okay, I took B to shade these things, these spaces slightly darker all along. Okay. ஷேடிங் முடிச்சிட்டேன். எனக்கும் இப்போ வந்து உங்களோடது மாதிரியே எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் I'm going to lighten up the shades in some places. So இப்போ ஷேடிங் முடிச்சாச்சு. Once you are done shading, what do? You can use a tissue paper or a cloth, small little cloth, or a earbud like this. ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை இயர்படோ யூஸ் பண்ணி மெதுவா அதை வந்து நம்ம இன்னும் சீசன் பண்றோம் நீட்டா. Yes. Okay. அந்த வித்தியாசம் தெரியுது பாத்தீங்களா, உள்ளங்கைக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அதுக்கப்புறம் ஷேடிங்ல பாத்தீங்கன்னா அந்த லைன்ஸ் தெரியல. So two things that must be looking perfect is that you must show the difference between the hand, inner hand and the outer skin, and then there should be no lines on the shading. ஸ்மூதா இருக்கணும். Okay, done. No, ma'am. No problem. பண்ணுங்க. முடிச்சிட்டீங்கன்னா நம்ம இன்னொரு பேட்டர்னும் ட்ரை பண்ணலாம். இல்லாட்டி ஒரு சர்ப்ரைஸ் ஐட்டம் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஐ கேன் see. யாரோடது இது? சந்தீப். ஓகே,
கொஞ்சம் சந்தீப் கொஞ்சம் கேமராக்கு பின்னாடி காமிங்க, கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு வாங்க. ஓகே, பேப்பர் கசங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பண்ணும்போது. மத்தபடி கரெக்டா வந்திருக்கு. கை கரெக்டா டச் பண்றது, அந்த ஃபிங்கர் டச் பண்றது கரெக்டா காமிச்சுக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி எடுங்களேன் சந்தீப். தேங்க்யூ டியர். ஓகே, என்ன தெரியுமா இருக்கு, இந்த விரல் the front finger is little bit thinner. அதை இன்னும் கொஞ்சம் தடியாக்கலாம், ரொம்ப ஒல்லியாயிடுச்சு. ஓகே மேம். அத மட்டும் லைட்டா ஒரே ஒரு லைன் மட்டும் அழிச்சிட்டு, ஸ்லைட்டா அழிச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் தடியாக்கலாம், கொஞ்சோண்டு. So try to make it slightly thicker. Maybe you can rub off this portion, only this portion, and make the line again, then it will get thicker. இது மட்டும் பண்ணுங்க உங்களுதுல. ஓகே I think it will look perfect. வந்துரும். அதுக்கப்புறம் சைட்ஸ்ல இருக்க டஸ்ட் எல்லாம் கிளீன் பண்ணிக்கோங்க நீட்டா. ஓகே, குட். வேற யாராவது காமிக்கணுமா? anybody else wants to show? மேம் ஜெயசூர்யா. ஓகே ஓகே. ஓகே ஜெயசூர்யா. ஓகே, கரெக்டா வந்திருக்கு. ஷேடிங்கும் நீட்டா இருக்கு, டிஃபரன்ஸ் தெரியுது எனக்கு. வெரி குட். பரவாயில்ல, நல்லா இருக்கு. இந்த விரல்ல இன்னொரு விரல் இருக்கு இல்லையா, அந்த மடக்கி இருக்கிற விரல்ல இன்னொரு விரல் இருக்குல்ல, அது மேபி இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியணும்னு நினைக்கிறேன். பார்த்து போடுங்க. கிளியரா என்னது மேம் தெரியல. இங்க 2 விரல் இருக்குல்ல கண்ணா, இப்படி மடக்கி இருக்கிறது. இதுல வந்து ஒரு விரல் எனக்கு தெரியுது, இன்னொரு விரல் பின்னாடி இருக்குல்ல, தெரியலையா மேம்? அது தெரியல எனக்கு. கொஞ்சம் அது வந்து அதுக்கும் ஒரு லைன் வரும், தெரியுதா? ஓகே ஃபைன், போட்டிருக்கீங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம், இந்த சைட் காமிங்க. show it to the right a little bit. ஓகே, என்ன தெரியுமா, இது இங்க போட்டிருக்கீங்க கரெக்டா, பட் you didn't pull it behind. இந்த பின்னாடி பாத்தீங்களா? எஸ் மேம், எஸ் மேம், போட்டு காமிக்கிறேன் மேம். You understood no what you missed. So you did the finger correctly, but you didn't pull the same finger behind to the knuckles. இந்த முட்டு போடல, அத அந்த விரலோட முட்டு போடல, அதனாலதான் ஒண்ணு மிஸ் ஆகுது. வெரி குட். ஆனா நல்ல அட்டெம்ப்ட், ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க ஜெயசூர்யா, வெரி குட். அத ஃபினிஷ் பண்ணிடுங்க, நீட்டா ஃபினிஷ் பண்ணிடுமா. Now it's okay. Yes, much better. கை ஒல்லியா இல்ல விரல், வெரி குட். That is much better, very good. இன்னொரு குட்டி நியூ டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். We are going to start with eyes இன்னைக்கு. Yes, ready? Ready ma'am. Ready. Okay, very good. கண்ணை எப்படி போடுவீங்க? கண்ணுல நிறைய see with eyes. இப்போ கை வந்து நம்மளோட கைய வந்து வச்சு வரைய முடிஞ்சது, கண்ணு வரையறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம கண்ணை பார்த்துட்டே வரைய முடியாது, கொஞ்சம் கஷ்டம். பட் சில விஷயம் பண்ணலாம் to make eyes. Okay, so I'll show you some tricks to do eyes. Okay, we are going to start with that. So today we are starting with making eyes. So first thing, of course, I need to take pencil that is lighter. I'm going to take 2H and I will make one nice circle. மேம், நான் என்னோட கை வச்சே வரையல மேம். நான் வந்து ஏற்கனவே ஒரு டிராயிங் பண்ணிருந்தேன், அந்த டிராயிங்க பார்த்தே வந்துட்டேன் மேம். அப்படியா? வெரி குட், வெரி குட். சரி, ஓகே, இப்போ நம்ம ஐஸ் பண்ணுவோமா? சோ ஐஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இதே மாதிரி சர்க்கிள் 2 விரல் கேப் விட்டுக்கோங்க, உங்களுடைய 2 விரல் வச்சுக்கோங்க கேப் விட்டு பக்கத்துல. So put your 2 fingers and just leave that space to make another same circle, same size. Okay,
Is it same size? இன்னும் கொஞ்சம் பெருசாக்கணும் எனக்கு நினைக்கிறேன். Okay, this is okay, but this is to be a little bigger. போட்டாச்சா? இப்ப வந்து இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஒரு சர்க்கிளோட ஒரு சைடுல ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு முக்கோணம் மாதிரி போட்டு விடுங்க சின்னதா. இதே மாதிரி ஆப்போசிட் சைட்லயும் ஒரு முக்கோணம் மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி ஸ்மால் ட்ரையாங்கிள். So try to do 2 small triangles close to the circle. So you are trying to do one circle and then 2 triangles close to the circle. இதே மாதிரி இதுக்கும் பண்ணுங்க. 2 ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. போட முடிஞ்சதா? இப்ப இந்த ட்ரையாங்கிளோட சேர்த்து இந்த லைனை அப்படியே ஜாயின் பண்ணா வருது கண்ணோட ஸ்பேஸ். If you try to join the lines of the triangle with the circle, you will get the shape of an eye. vandida? இப்போ இந்த ரவுண்டா இருக்குது இல்லையா, so the circle, இதுல வந்து ஒரு குட்டி வட்டம் ஒண்ணு போட்டுக்கோங்க. ஒரு எட்ஜ்ல ஒரு சைடுல மட்டும் ஒரு குட்டி வட்டம் போட்டுக்கோங்க. small little circle on both the inside both the circles where you are not going to shade. so நான் திருப்பியும் அத லைட்டா அழிச்சு போடுறேன் நானு. So small little circle inside the circle where you are not going to shade. குட்டி வட்டம் போட்டிருக்கீங்க பெரிய வட்டத்துக்கு உள்ள, அதுல வந்து ஷேடிங் பண்ண கூடாது. இப்போ now try to shade the rest of the portion black. Okay, vandudha idu varaikum kannu? If the eyes are looking angry, show me. Why are they angry? Oh yeah, serious eyes. Okay, romba கோவமா இருக்கா? ஹாப்பி ஆக்கலாமா நம்ம மெதுவா அத? ஓகே, ஹாப்பி ஆக்கலாமா? இப்ப என்ன பண்றீங்க, இந்த மேல ஒரு லைன் இருக்கு இல்லையா, சோ அதுக்கு மேல திருப்பியும் ஒரு சின்ன லைன் போடுறீங்க. like this, ஒரு cap மாதிரி. so try to make a cap on top of this line. clear-ஆ தெரியல மேம். clear-ஆ தெரியலையா? okay, I will try to show you again. can you see? yes ma'am. so like a cap on top of this. cap போட்டுருக்கோமா? இப்போ இந்த கேப்புக்கு கொஞ்சம் மேல, so right above this cap you are going to make one more thin line, not straight line. eyebrows பண்றோம் நம்ம. so அது என்ன, இதே ஷேப்ல வருது, அப்புறம் மேல போய் விட்டுடுறோம். அதே மாதிரி you going to start parallel. இது மாதிரியே சேம் ஹைட்ல மேல வருது, இத இப்படி விட்டுடுறோம். okay, okay for now. இப்போ இத வந்து லைட்டா நம்ம ஒரு பக்கத்துல மட்டும் திக் ஆக்குறோம், இன்னொரு பக்கத்துல அவ்வளவு திக் ஆகல. so making this eyebrow thicker close to the nose side. yes, so far okay. ma'am finish that இது வரைக்கும் finish பண்ணிட்டேன் ma'am. காட்டட்டுமா? காமிக்கலாம்.
பேப்பர் தான் தெரியுதுமா, கொஞ்சம் மேல ஏத்துங்க. Can you try to show? I'm not able to see properly. Okay. Hey, very good. நல்லா இருக்கே, very good. Very good. நல்லா இருக்கே. ஜெயசூர்யா, very good, super. So இது வரைக்கும் போட்டாச்சு. Now we are going to do eyelashes. கண்ணு மேல இருக்கிற அந்த முடி இருக்கும் இல்லையா, அது மெதுவா போட போறோம். So be careful, not too much, not too big. குட்டி குட்டியா போடுறோம். And look at the angle. So for the right eye, it's going towards the right side. Left eye ku left side போகும். Can we do this? இப்போ வந்து eyelashes கீழ இருக்க ஐக்கு கீழ lashes ரொம்ப குட்டியா இருக்கும், பெருசு கிடையாது. ஓகே, சோ அதே மாதிரி பெருசா போடக்கூடாது, குட்டி குட்டியா போடணும். ஓகே, போட்டாச்சா மேம்? கொஞ்சம் பக்கத்துல வச்சு காட்டுங்க மேம், தெரியல மேம். ஓகே, இப்போ தெரியுதா? Can you see small little lines here? Yes ma'am. Yes, very good. அழகா இருக்கு பாக்குறதுக்கு. மேம் தெரியுதா? தெரியுது. வெரி குட். இது யாரு? அகிலன், உங்களோடது காமிக்கீங்களா? ஓகே, அகிலன் என்ன இருக்குன்னா, ஓகே நல்லாதான் வந்திருக்கு, பட் ரெண்டும் ஷேப் வேற வேற சைஸ்ல இருக்கு, பாத்தீங்களா? கொஞ்சம் அது ஒண்ணு. சந்தீப் இஸ் குட், நல்லா இருக்கு. சந்தீப், அகிலன் ரெண்டு பேருமே ஐப்ரோஸ் வந்து ரொம்ப பக்கத்துல போட்டீங்க. கண்ணுடைய புருவம் ரொம்ப பக்கத்துல போட்டுட்டீங்க, கொஞ்சம் தள்ளி போடலாம் இல்லையா? Yeah, can you try doing that? Okay ma'am. Yes. Okay. Vaishnavi, it is good, but the thing is both eyes are totally away from each other. கரெக்டா போட்டிருக்கீங்க, ஆனா ஐஸ் வந்து ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கு. சகிதா காமிங்க. No, it's okay ma'am. The notebook is not right, my dear. You should not be using these notebooks. Sakita? Ma'am? You should not be using these notebooks. It should be a white paper like this. Okay ma'am. Yeah, get a white paper, dear. Yes. Vaishnavi, உங்களுக்கு நல்லா வந்திருக்கு, ஆனா அது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்துருச்சு. So Vaishnavi, you have done a very good eyes, but they are really away from each other. Try to put them a little closer to each other. Yeah? Okay ma'am. பரவாயில்ல, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, so இன்னைக்கு நம்ம வந்து we have done hands and eyes also start பண்ணிருக்கோம். இன்னைக்கு நம்ம try to put your name. Okay, Sakita, much better, very good, faster பண்ணிருக்கீங்க. Very good, very good, very good effort. Put your name, Sakita, write your name. Okay, பேர் எழுதி photo எடுத்து you can put it in the group. Sure? Okay ma'am. Okay, all of you எல்லாருமே பேர் எழுதிட்டு உங்களுடைய கிளாஸும் எழுதுங்க. which class are you from? Okay, பேரு, your name, your class, and then take the photo, put it in the group. Okay, so we made hands today, and then we started with eyes. Next class also we will see more on eyes. We will look sorry. Okay, thank you all. Thank you ma'am.
Thank you all. Bye Thank you. bye. Thank you all. Bye bye.